இன்றைக்கி டேட் August 5th, டைம் 9:54. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இங்கே ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டூல்ஸ் போயிட்டு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸுக்கு ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. ஸோ இந்த லோவில் வந்து நான் இந்த ஹை வரைக்கும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பயன்படுத்தி எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு. அந்த வீடியோவில் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் வந்து சப்போர்ட் லெவல்ஸ், அதாவது மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருந்தால் சப்போர்ட் லெவல்ஸ், அதாவது 0.236, 0.382, 0.618 இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணோன்னே. ஸோ மேபி இது வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகும்னு நான் ப்ரொடிக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட செட் பண்ண டார்கெட்டில் வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ணுறோமா இல்லையான்னு. ஸோ அப்படி இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த க்ளோஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நான் வந்து இன்னும் மேலே போகும் நான் ப்ரொடிக்ட் பண்ணி நான் வந்து பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் வந்து நான் போகலான்னு இருக்கேன் 37,900. ஸோ இந்த வார கான்ட்ராக்ட் டேட்டு 11th August செலக்ட் பண்ணிட்டேன். அதில் என்ன ஒரு 2 லாட் மட்டும் நான் வந்து பை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த டைம் நான் என்ட்ரி கொடுக்கலான்னு நான் என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம செட் பண்ண இந்த லெவல் வந்து அச்சீவ் ஆகுதான்னு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து நான் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா மேபி இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வரும். நாங்கள் லெவல் நான் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் லெவல் 0.236. ஸோ அதே பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ நான் இங்கே ட்ராப் பண்ணியிருக்க லைன் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இது வரைக்கும் மார்க்கெட் டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. மறுபடியும் வந்து மேலே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த லெவலே, மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும், அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் ஹை வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பயன்படுத்தி இது வரைக்கும் போகலான்னு. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹை, அதாவது இது வரைக்கும் போயிருக்கு, இந்த லெவல் வரைக்கும் வந்தாலுமே நமக்கு ப்ராஃபிட் வந்து போகும் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறதுனா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக மார்க்கெட் நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கனால ஸோ ஒரு இவ்வளோ லாஸ் வந்ததுக்கு பயந்துட்டு நான் யூஸ்வலாக ட்ரேடை வந்து நான் எக்ஸிட் பண்ணிவிடுவேன். அதனால் நான் ஸ்டாப் லாஸ் போடல. ஓகே, இப்போ நம்ம செட் பண்ண டார்கெட் வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ண வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ நான் மறுபடியும் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்தப்போ மார்க்கெட் வந்து மேலே ஏறும் நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ஸோ ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மறுபடியும் கீழே இறங்குச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து மேலே ஏறிடுச்சு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல டச் ஆகிட்டு மேலே போச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து ப்ராஃபிட் வந்து நான் பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 1190 இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு. அப்ராக்சிமேட்டாக ஒரு மோர் தென் 4,500க்கு மேலே லாஸில் இருந்தது, நெகட்டிவில் இருந்தது. ஸோ இருந்தாலும் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் வெயிட் பண்ணேன் மார்க்கெட் மேலே ஏறணும். அதனால நான் இந்த இடத்துல கரெக்டாக நான் ப்ரெடிக்ட் பண்ண லெவல் வரைக்கும் போச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல நான் வந்து புக் பண்ண மிஸ் பண்ணனால கீழே இறங்குச்சு. ஓகே, மறுபடியும் நான் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு வெயிட் பண்ணேன். அதனால் எனக்கு இந்த ப்ராஃபிட்டோட போதும் நான் வந்து இந்த டே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் போனாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால் இந்த ஒரு ப்ராஃபிட்டோடய நான் வந்து டே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். நான் என்ட்ரி ஆனது வந்து 957, எக்ஸிட் ஆனது வந்து 1217. 2 லாட் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 44, என்ட்ரி ப்ரைஸ் வந்து 444.50, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 470. சார்ஜஸ் போக இவ்வளோ ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணேன். ஸோ ஒரு -4,500 லாஸ்லேருந்து நான் இவ்வளோ ப்ராஃபிட் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அதனால் எனக்கு இன்னையோட இந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு இதோட இன்னைய டேக்கு வந்து இது போதும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.